நேற்று டிஃபென்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் மேலே போகணும்னு பார்த்தா எல்லா ஸ்டாக்கும் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் க்ரோத்தில் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக லிஸ்டான ஐசிஐசிஐ ப்ருடென்சியல் ஏஎம்சி ஸ்டாக்கை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக்கெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இன் த மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து ஒரு சில ஐடியா வந்து பார்க்கலாம். நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை முதலீடுக்கு செலக்ட் பண்ணும் போது எந்தெந்த ரேஷியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேஷியோ பார்த்துட்டு இந்த ரேஷியோக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து 12க்கு கீழே இருக்க ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருக்கும் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனியோட ROE வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு கீழே தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டாருக்கு 10க்கு மேலே இருக்கிறது நல்ல ரேஷியோ தான். இருந்தாலுமே ஃபைனான்ஸ் அண்ட் பேங்காக இருந்தாலுமே இந்த ROE ரேஷியோ 12க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்கோட ROE வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு மேலே தான் இருக்கும். ஃபைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட ROE அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது டெப்டி ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவாய்ட் வந்து பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு டெப்டி ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி எந்த ஒரு கம்பெனிக்கு டெப்டி ஈக்விட்டி அதாவது கடன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்கிறதும் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இதில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்பெனிக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அவங்களுக்கு வர லாபத்தில் இருந்து எந்த அளவுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ICR ரேஷியோன்னு வந்து சொல்லுவாங்க. ICR ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. இது மூணையும் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். ROE பர்சன்டேஜ் 12க்கு கீழேயும் டெப்டி ஈக்விட்டி 1க்கு மேலேயும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு கம்பெனியோட டெப்டி ஈக்விட்டி அதிகமாகிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம வந்து அவாய்ட் வந்து பண்ணிடலாம். இதுவும் இல்லாமல் மற்ற ரேஷியோ நம்ம வந்து செக் பண்ணணும். ஆனால் இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பேங்க்கு அண்ட் ஃபைனான்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றி வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த எல்லா ரேஷியோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வேண்டாம். ஸ்கினியர் வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்தோம்னாவே ROE டெப்டி ஈக்விட்டி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஈஸியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம கூகுளில் போயிட்டு கம்பெனியோட பேர் ROE அப்படின்னு சர்ச் பண்ணால் கூட நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகிறப்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகினாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் பாசிட்டிவ் வந்தாங்க, மறுபடியும் நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் பாசிட்டிவ் வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி க்ளோஸ் ஆகும் போது ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகலாம். 26,000க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்குது. கிட்டத்தட்ட 17 புள்ளி நெகட்டிவாகவும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீலு, ஹிண்டால்கோ, பஜாஜ் ஆட்டோ, M&M இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர், எட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ இருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ, HDFC லைஃப் இருக்காங்க. பார்க்கலாங்க. 2025 லாஸ்ட்டில் நம்ம இருக்கோம். நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள். நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் 79,000 கோடியிலேருந்து 80,000 கோடிக்கான டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொப்போசல் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அது வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து பார்த்தா கீழே தான் போயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நியூஸ் போன வாரத்துலேருந்து வந்துட்டு இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் போனாங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி கொஞ்சமாக கீழே போயிட்டாங்க. அதாவது இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் ப்ளஸ்ஸு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க. கரெக்டாக நியூஸ் வெளியே வந்த உடனேயே மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக மேலே போகும்போது அவங்க எல்லோரும் விற்றுட்டு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்கும் கிடையாது. ஒரு சில கம்பெனி ரிசல்ட் கொடுக்கும் போது இதான் நடக்கும். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இவங்க சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க.
கரெக்டாக அவங்க வாங்கும் போது இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த எல்லாருமே அதை சேல் பண்ணிட்டு வந்து வெளியே போயிடுவாங்க. அடுத்தது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பாலிசி வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பாலிசிலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளாம் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டருக்கும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். அதனால் ஃபஸ்ட்டே அவங்க எல்லோரும் அந்த ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் இது நார்மல் தான். இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சேன். ஆனால் வந்து மேலே போகலை. இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்ஓ டிஃபென்ஸு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிஸ்ரா தாந்து நிகாம் லிமிடெடு இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆனிச்சு. லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட 15% பாசிட்டிவாக இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மசகான் ஷிப்பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% வந்து நெகட்டிவ். பாரத் டைனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவ். ஜிஆர்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2% நெகட்டிவ். கொச்சின் ஷிப்யார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். அதாவது நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது. நம்ம ஒரு சில ஸ்டாக்லாம் வாங்கியிருக்க மாட்டோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். இது நார்மல் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவலாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி கிடைக்குதோ அப்போலாம் பாசிட்டிவ் நியூஸ் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். பாலிகேப் இந்தியா லிமிடெடு இவங்க கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. சூப்பரான ஒரு குரோத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்டும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேனு, சுவிட்சு, எல்இடி லைட்டு, சோலார் இன்வெர்ட்டர்ஸு, பம்ப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட அதிகப்படியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 84% ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸில் தான் இருக்குது. இவங்க இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸு மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸில். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னமும் அதிகமாக வந்து நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம ரினியூவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் குரோத்தில் இருக்கோமோ அந்த அளவுக்கு கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குரோத் ஆகும். இந்த பிஸ்னஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. செக்டார் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9லேருந்து 10% மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. 2025 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் சைஸு கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸில் கிட்டத்தட்ட $21 பில்லியன் மேலே இருக்குது. இதுவே 2030 வந்து பார்த்தீங்கன்னா $32 பில்லியன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த செக்டாருக்கு. அதனால் இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $7,532 இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 7,000 இருந்து 4,500 வரைக்கும் கீழே போணுச்சு. ஏன் அப்படின்னா டெம்பரவரியாக இந்த செக்டாருக்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு என்ட்ராயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தனாலேயே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போணுச்சு. அப்போ கூட நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, செக்டாருக்கு ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். அந்த வாய்ப்பை நம்மளும் யூஸ் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடச்சிது. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹைக்கு வந்துட்டாங்க. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 1,13,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 46 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 20 இருக்காங்க. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 29% மேலே இருக்குது. ROE 21% மேலே இருக்குது. ROIC 29% மேலே இருக்குது. OPM 14% மேலே இருக்குது. இந்த 4% பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,731 மேலே இருக்குது. பிஇஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.57 இருக்காங்க. ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருந்தாவே நல்ல வேல்யூஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே தான் இருக்குது. அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10.8 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.02 இருக்காங்க. இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்துட்டு இது வந்து 46 இருக்குது, நான் வந்து 20க்கு கீழே இருந்தால் தான் அது வந்து கரெக்டான வேல்யூ இன்வெஸ்டிங் அப்புறமா நினைக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. கம்பெனியோட க்ரோத் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போணுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் டைம் நம்மளுக்கு இருந்தது. அடுத்தது நம்ம இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 3986 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடியாகவே இருந்துச்சு. அப்போ அதோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹12.65 வந்து இருந்தாங்க. இப்போ மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 22,408 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 2046 கோடியாகவும் அதிகமாக இருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹134.28 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி 8% இருந்துச்சு, அதுக்கப்புறம் 13 இருந்தாங்க, இப்போ 15 பக்கத்துலேயே வந்துட்டாங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நம்ம வந்து பேசியிருந்தோம். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 20% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 21% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 49%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 49% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 21% இருக்குது. இது மூணுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கும் நல்ல ஒரு growthல தான் வந்து இருக்குது. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 61.53% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 13.96%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.70%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 12.83% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இதில் நம்ம கவனிச்சோம்னா எஃப்ஐடிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்காங்க, ரீட்டைல் பீப்புள் வந்து கம்மியாகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி வந்து நிறைய வந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து விற்றுருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ். எஃப்ஐடியை வந்து அதிகமாகி ரீட்டைல் பீப்புள் வந்து கம்மியாகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். கீழே இருக்கிறது இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ. இதுக்கு முன்னாடி இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கு மேலே வந்து இருந்திருக்கு. 60க்கு மேலே வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 45 46 தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ 40 45 பி ரேஷியோக்கு தான் வந்திருக்கு. இன்னமும் இதோட ஹை அப்படிங்கிறது 60க்கு மேலே இருக்கிறனால இப்போதைக்கு ஆவரேஜ் பி ரேஷியோவில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல தான் வந்து இருக்குது. அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 5% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2700 இருந்து கீழே வந்து கரெக்டாக 2100 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 2500 வரைக்கும் போனாங்க. இப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5% கம்மியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2245 ரூபா பக்கத்தில் வந்து இருக்காங்க. பார்க்கலாங்க, இது மறுபடியும் அந்த 2100 இல்லைனா 2250 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி, அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான். பார்ப்போங்க இது என்ன கீழே வருமா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சி. இப்போ தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்டிங்னு நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாகவே ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸை விட கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 100 கம்பெனி லிஸ்ட் ஆகுதுன்னா அதில் 90 கம்பெனி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும். அதாவது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது பெரிய கம்பெனியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க தான் வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டால் ஈக்விட்டியில் இருக்காங்க, டெப்ட்டு, ஹைப்ரிட்டு எல்லா சர்வீஸும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செக்டாருக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம நிறைய ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு ஃபீஸ் தருவோம். அந்த ஃபீஸ் தான் இவங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு growthல தான் இருப்போம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 1,30,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 32 இருக்குது. ஆர்ஓசிஇ 111%க்கு மேலேயும், ஆர்ஓஇ 82%, ஆர்ஓஐசி 111%க்கு மேலே இருக்குது. ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 73% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே தான் இப்போ வந்து கிராஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இருந்தாலும் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாயில் இருந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1050 ரூபாயிலேருந்து 1100 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது.
அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட சேல்ஸ் growth லாஸ்ட் 3 வருஷத்தில் 24%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 22% வந்து இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். பார்க்கலாங்க, இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு தான் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியும். கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்ன இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்காங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். KPI கிரீன் எனர்ஜி லிமிடெட் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் இவங்களாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இருக்காங்க. சோலார் அண்டு விண்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கான டெவலப்மெண்ட்டு, பில்டு பண்ணுறது, ஓன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாகவே ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ரினியூவபிள் எனர்ஜிக்கு, அதாவது இந்த சோலாரு விண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டார், அது ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் தான் வந்து இருக்காங்க. டாடா பவர் கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் ஜெனரேட் பண்ணுறதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான் இப்போ வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு 9,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 23, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 26 இருக்குது. புக் வேல்யூ ₹134. ROCE 17% மேலே இருக்குது. ROE 19% மேலே இருக்குது. ROIC 10% மேலே இருக்குது. OPM வந்து பார்த்தீங்கன்னா 32% மேலே வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ₹819 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹468 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.24 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.96 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.54 இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரேஷியோவில் தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹819 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2019 சேல்ஸ் 34 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 கோடி தான் இவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸு 1735 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 325 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. என்ன அந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் மட்டும் தான் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 97%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 118% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 128%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இயர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 128%. அப்படியே பார்த்தீங்கன்னா 1.25 மடங்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பரான ஒரு லாபம். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட பொறுத்த வரைக்கும் 48.67% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9.16% வந்து இருக்குது. எஃப்ஐ அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.77% வந்து இருக்குது. ஆனால் ரீட்டைல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 41.39% ஷேர் ஹோல்டிங் நம்ம ரீட்டைல் பீப்புள்கிட்ட தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இன்னும் போக போக எஃப்ஐ அண்ட் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை அதிகமாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போதைக்கு இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹468 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 697%, அதாவது கிட்டத்தட்ட 7 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து கொடுத்துருக்காங்க 2022 இருந்து. அதே மாதிரி போனஸை பொறுத்த வரைக்கும் 3 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2023, 24 ஒரு தடவை, 2025 ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லிஸ்ட் ஆனது இவங்க போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ₹10 இருக்க ஃபேஷியலையே ₹5 அப்படின்னா நம்ம இங்கே பார்க்குறத விட இன்னமும் அதிகமான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவரில் வந்து இருக்காங்க. இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19%க்கு மேலே நம்ம இந்தியாவில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு க்ரோத் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருப்பாங்க. இந்த சோலார் எனர்ஜியில் பார்ப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு கையில் நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது. அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு தான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள். நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.